ஐயோ தண்ணி நிற்குதே. சரி விட்டுட்டு போகலாம். குதிச்சுட்றா கை ஃபுல்லன்ற மாதிரி விட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. நாங்கள் பெரும்பள்ளம் டேம் முன்னாடி தாங்களா? சரி. அந்த பக்கம் ஆனவனு இறந்து புதைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் யானை இன்னைக்கு காலையில் இருந்ததுங்க? இல்லை இறந்து நேற்றுக்கு இறந்துதுங்க. ஓ சரிங்க. இன்னைக்கு தான் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம். பெரும்பள்ளம் டேம் போகணும். ஆமாம் சரி. எதில் வழி நல்லா இருக்குங்க? வழி நல்லா இருக்கு. மட்டும் பார்த்தீங்கன்னா வெயில் தான், ஆனால் நைட்டு மழை பெஞ்சனால ஒரு இதமான வெயில் நல்லாவே இருக்குங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சசி. நான் இப்போ எங்கே கிளம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெரும்பள்ளம் டேம் கிளம்பியாச்சுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நான் இப்போ எங்கேருந்து கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் பசூர்லேருந்து கிளம்புறேங்க. இங்கேருந்து 50 கிலோமீட்டர் வருதுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம வண்டி எடுத்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சுங்க. நான் காலையிலேயே கிளம்பலான் இருந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சுங்க, அதனால் நான் கிளம்ப முடியலைங்க. பெட்ரோல் இருக்குங்க. நான் பெட்ரோல் நேற்று அடித்தேங்க. நேற்று ரைடு போகலான்னு சொல்லி அடித்தேன், ஆனால் மழை வந்துருச்சு. அதனால் பெட்ரோல் இருக்குது, அந்த பெட்ரோலும் இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு வரக்கு சரியாக இருக்குது. இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தானே வருது நண்பா. இந்த சேனலில் உங்களை நம்பி தாங்க நான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன் காலையில். ஆனால் ரெடி ஆனோன்னா மழை தூறல். வந்தால் பெருசாக பிடிச்சிக்க மாட்டிருக்கு மழை அப்படின்னு சொல்லி கிளம்புறது. நான் கொஞ்சம் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேங்க. புளியும் பெட்டி வந்தாச்சுங்க. இனி சத்தியமங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் வருதுங்க. கார் அப்படியே சைடு எடுத்துடலாமா? முன்னாடி போயிட்டே இருக்கேன். ஒரு பஸ் வருது. ஓகே, சைடு எடுத்தாச்சு. இல்லை கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வெயில் தான், ஆனால் நைட்டு மழை பெஞ்சனால ஒரு இதமான வெயில் நல்லாவே இருக்குங்க. ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வெயில் தான். பரவாயில்ல, காலையில் தூரில் இருந்துச்சா நான் கிளம்ப முடியாது அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ரைடு அப்படியே கிளம்பியாச்சு. சத்தியமங்கலம் இங்கிருந்து 7 கிலோமீட்டர் வருதுங்க. சத்தியமங்கலம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. நம்ம பெரும்பள்ளம் டேம் தட்ட பக்கத்தில் தான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கேட்டுக்கலாங்க, யாராச்சும் கேட்டோம். நம்ம கேட்டு போய்க்கிறது பெட்ரு. மொபைல் அட்டாச் பண்ணியா ஹெல்மெட்டோட நீ கழட்டி மாட்டுறது தான். நீ கொஞ்சம் முன்னாடி போய் கேட்டுக்கலாங்க. கொஞ்சம் மொபைல் மவுண்ட்டு தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கீழே விழுந்துருச்சுங்க. விழுந்தோடனே மவுண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சைடு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. கொஞ்சம் மவுண்ட் என்ன ப்ராப்ளம்னா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நான் கீழே, அதாவது ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டுங்க. அதாவது தொக்குப்பாளையம் பக்கத்துலேயே ஒரு விளாக் பண்ணணுன்னா அந்த விளாகில் நான் ஷூட் பண்ணிவிட்டேன். வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அட்டாச் பண்ணி வச்சுருந்தேன் தனியாக. அதில் வந்து கீழே விழுந்து மவுண்ட் ஒரு சைடு அப்படி இழுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால் கொஞ்சம் வியூ அடிக்கடிக்கு அந்த ஹெல்மெட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குங்கப்பா. கட் பண்ணிக்கலாம். இங்கே போய் 4 ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும்னு நினைக்கிறேங்க. கூகுள் மேப்பில் பார்த்தேன், இருந்தாலுமே கொஞ்சம் அடிக்கடிக்க மவுண்ட் வந்து கழட்டி மாட்டுறது கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லி தான் நான் கேட்டு போய்க்கிறது பெட்டர். கேட்டுக்கலாங்க, அப்படி கொஞ்சம் முன்னாடி போய் கேட்டுக்கலாம். மழை வர மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் மழை வருமா வராமல் இருந்தால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியும். மழை வர மாதிரி போதுங்க. வரும்போது கூட இப்படியே வந்துடுவேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியும். மழை வராமல் இருந்தால் சந்தோஷங்க. நம்ம பார்த்தாச்சுன்னா அத்தானி ரோட்டில் வந்துட்டுருக்காங்க. அத்தானியில் கொஞ்சம் வழி டவுட்டாக இருக்குது. நான் முன்னாடி யாரும் நான் கேட்டு போய்க்கலாங்க. அதுதான் நம்மளுக்கு பெட்டருங்க. கடம்பூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 20 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த ரோட்டில் நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இங்கே கேட்டு போய்க்கலாம். யாரு கேட்குறதுன்னு தெரியல. நான் இங்கே பெரும்பள்ளம் டேம்ன்றது எங்கே இருக்குங்க? பெரும்பள்ளம் டேம் ஸ்ட்ரைட்டாக போகிறதுங்களா? சரி சரிங்க. இது எவ்வளோ கிலோமீட்டர்? சரியா சரி வராங்க. நம்ம கேஎன் பாளையம் வந்துங்க. கேஎன் பாளையத்துலேருந்து நம்ம கட்டாகோன்னு சொல்கிறாங்க. எது கேஎன் பாளையம்னு தெரியல. ஒரு 4 கிலோமீட்டர் போகணும்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம்.
உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். முன்னாடி கடம்பூர் மலை, மழை வராமல் இருந்தால் சரி, அப்படியே கருமேகம். நம்ம வீடியோ ஷூட் பண்ணுற முடி மழை வராமல் இருந்தால் சரிங்க. இங்கே அந்த இயற்கை மனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மழை பெஞ்சா மண் வாசன்ற மாதிரி அந்த மண் வாசனை அப்படியே இங்கே அடிக்குது. நல்லா கண் குளிராக காட்சின்ற மாதிரி முன்னாடி ஒரு மலை, நம்ம முன்னாடி அப்படியே வந்துட்டுக்கா மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் ஜில்லு, அப்படியே வரக்கே ஜாலியாக தான் இருக்குங்க. இந்த ஊர் தான் அநேகமாக கேஎன் பாளையம்னு நினைக்கிறேன், ஒரு ஊர் வந்துருச்சு. யாருக்கு இங்கே பெரும்பலம் டேம் எந்த ஊருங்க? ஆமாம் ஸ்ட்ரைட். இது எந்த ஊருங்க? இது எந்த ஊருங்கண்ணா? ஸ்ட்ரைட்டாங்க பெரும்பலம் டேம் போகணும். ஆமாம் சரி. எதில் வழி நல்லா இருக்குங்க? வழி நல்லா இருக்குங்களா? இது எந்த ஊருங்கண்ணா? கேஎன் பாளையங்களா? சரி. இதே நம்ம இதில் போய்க்கலாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கேஎன் பாளையம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கேஎன் பாளையத்தில் இருக்கிறாங்க. கடம்பூர் இந்த ரோட்டில் வர, அந்த ரோட்டிலும் போகலாமாம்மா, ஆனால் நான் இந்த ரோட்லேயே வந்துட்டுங்க. இங்கே நெடுஞ்சாலைத்துறை பாலம் வேலை நடந்துட்டுருக்காட்டிருக்கு. இப்படி தான் நினைக்கிறேன். இப்படி போயிடலாம். இங்கே ஒரு கருப்பு ராயன் கோயில் நினைக்கிறேங்க. வாவ் சமையாரு. இந்த ரோட்டில் நான் இங்கே பெரும்பலம் டேம் முன்னாடி தாங்களா? சரி. வந்தாச்சு. இது நல்ல ஒரு வில்லேஜ் தாங்க. எதில் போகிறதே தெரியலையே, மேலே போக முடியுமான்னு தெரியல. அங்கே ஒரு வண்டி நிற்குது, போய் பார்ப்போம். இங்கே தண்ணி நிற்குதே, சரி விட்டுட்டு போகலாம். குதிச்சுட்றா கைப்புள்ளன்ற மாதிரி விட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. வாவ், நீ கொஞ்சம் நேரமான மழை வந்துருன்னு நினைக்கிறேங்க. பெரும்பள்ளம் டேம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. கொஞ்சம் வண்டி ஓரத்தில் நிறுத்திடல, ஒரு வண்டி நிற்கிது, இருந்தாலும் கொஞ்சம் ஓரத்தில் நிறுத்திடல. செம்மையாக இருக்குங்க. நினைக்கிற கடம்பூர் மலை மேட்டு வராமல் இருந்த போது வீடியோ மீட்டு எடுத்து இல்லை, மழை வர மாதிரியே இருக்கு. என்னடா தம்பி தண்ணியால் இவ்வளோ தான் இருக்குமா? அப்போ எப்போ மேலே குறைஞ்சிருச்சா? தண்ணி வரும் எதுக்கு? மழை பெஞ்சா நீங்கள் இதே ஊரா? ஓஹோ, ஆனால் தண்ணி மழை பெஞ்சது வருமா? தண்ணி இவ்வளோ தான் இருந்துச்சு அத்தனை நாள்? ஓஹோ, வெயில் அதிகமாக போட்டனால இவ்வளோ தான் இருக்குது. ஓஹோ, யானைங்களே வருமா? பார்த்துக்கிறியா? ஓஹோ, செத்துருச்சுங்க ஒரு ஆனை. எப்படி? நேற்று காய்ச்சி வந்து நோய் வந்துருச்சு. அதான் நீங்கள் தட்டு போயிட்டாங்க. அதே போஸ்ட்டேன். ஓஹோ, இது உங்கள் ஊர் எங்கே? எங்கள் ஊர் அங்கே கேஎன் பாளையமா? ஓஹோ, அம்மன் கோயில் வீடு. ஓ, அம்மன் கோயில் வீதியா? சரி, பார்த்துட்டு வரேன். சரி. தண்ணி நிறைய இருக்குன்னு நினச்சேன், ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் நிற்குதுங்க. ஏன்னா வெயில் ஜாஸ்தி இல்லை, அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்றாங்க. ஆனால் அழகாக தான் இருக்குங்க இந்த ஏரியா. அந்த கடம்பூர் மலையை ஒட்டுனாப்பையும் இந்த டேம் இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் அவ்வளோ பிரபலமான ஒரு டேமுன்னு இன்னும் சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டு பக்கம் ஒட்டினாப்புல மலை, இந்த ஏரியாவும் செம்மையாக தான் இருக்குங்க. அதை கீழே இறங்கி போக முடியுமான்னு தெரியல, வழி எப்படி போகிறோன்னு தெரியல. நான் சுற்றி வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா கடம்பூர் மலை. நீங்கள் வரலாம், இங்கே வந்து அப்படியே இந்த வழியில் வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். இங்கே மற்றபடி கடை எதுவுமே இல்லை, எந்த கடையுமே இல்லைங்க. முன்னாடி பார்த்து ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது, பெட்டி கடையாட்டம், அவ்வளோதான். மற்றபடி இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பவானி சாகர் டேமில் பார்க்குற மீன் அதெல்லாம் சாப்பிடணுன்னு இங்கே முடியாது.
வியூவும் நல்லா தான் இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறக்கு அப்படியே. ஒரு சின்ன தம்பி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகலாமா தம்பி? இது இறங்கி போகிறது ரிஸ்க் இருக்குது. ஏறுறது கஷ்டமா? பரவாயில்ல, வெயில் வந்துருச்சு. உள்ளே இறங்கி போய் பார்க்கலாம். நீ ஸ்கூல் லீவு தம்பி? எத்தனை நாள் லீவு? 1 மாதம் லீவு. 1 மாதம் லீவா? ஜூன் 3 ஸ்கூல். எந்த ஸ்கூலு? 4 ரோடு. எங்கள் யானைங்கள வருங்களா எப்படிங்க? யானைங்களா? ஆமாம். யானை நைட்டான தான் வருங்க, இந்நேரத்தில் வராதுங்க. நேரத்துக்கு வராதுங்க. சரி சரி. அது அந்த பக்கம் ஆணை ஒன்று இறந்து புதைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் யானை இன்னைக்கு காலையில் இருந்ததுங்க? இல்லை இறந்து நேற்றுக்கு இறந்ததுங்க. ஓ சரிங்க. இன்னைக்கு தான் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் யானைங்கள வருங்க. இந்த பக்கம் நைட்டான நிறைய வருங்க. சரி சரி. அந்த பக்கம் தான் சாஸ்தி வருங்க. இங்கே ஊர் மக்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க யானை பாருங்க. வெளியே இருக்கிற பிரச்சனை இல்லைங்க, உள்ளே பட்டாசு எல்லாம் வைப்பாங்க. ஓ பட்டாசு வனத்துறை வந்து வைப்பாங்க. வனத்துறை சரி சரி. பட்டாசு வச்சு முடிக்கிடுவாங்க. சரிங்க. சேலையில் நிலவயறிந்தேன், காலிலே சிறகையறிந்தேன், கனவிலே காதலை என்று நேரில் அறிந்தேன். திருடனே உன்னை அறிந்தேன், திருடினாய் என்னை அறிந்தேன், இன்னும் நீ திருடத்தானே ஆசை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பை பை. நான் வந்த வழி எப்படின்னா சத்தியமங்கலம் வந்து சத்தியமங்கலத்திலிருந்து அத்தானி போகிற வழியில் வந்தேங்க. அத்தானி போகிற வழியில் வந்தால் 4 ரோடு இருக்குங்க. அந்த 4 ரோட்லேருந்து கடம்பூர் போகிற வழி கட் ஆகுங்க. அங்கேருந்து வந்தீங்கன்னா கேஎன் பாளையம் ஊர் இருக்குங்க. கேஎன் பாளையத்தில் வந்து கேட்டிங்கன்னா பெரும்பள்ளம் டேம் அப்படின்னாவே சொல்லுவாங்க. இங்கே பஸ் ஸ்டாப்பு பஸ் அடிக்கடி நிற்குங்களா எப்படிங்க? பஸ்ஸு இப்போ வந்துட்டு போயிடுதுங்க. டைம் கணக்கு தான் வருங்க. 2 மணிக்கு இருக்கா, சரி. மறுபடியும் காலையில் 8 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று. சரி சரி. பொழுதோட 5 மணிக்கு ஒன்றுங்க, சரிங்க. 6 மணிக்கு ஒன்றுங்க. ஓ சரி சரி. டைம் கணக்கு தாங்க. ஆமாங்க. இங்கே தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நான் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள வர தம்பிதல் பண்ண இந்த வழியில் சொல்லிவிட்டு ஓகே, இதோட நான் வீடியோ பண்ணிக்கிறேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.